கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, எந்திரங்கள் வகுத்திடுவீரே. வெப்பத்தால் உலோகங்கள் சிவப்பது ஏன்? நாம் இரும்பு துண்டு, தோண்டி கூரிய கருவிகள் முதலிய உலோகங்களை தீயில் வைக்கும்போது சில நிமிடங்களில் அவை சிவந்து விடுகின்றன. இரும்பானது சிவப்பு, பிறகு மஞ்சள், பின்னர் வெள்ளை அல்லது நீலமாய் கூட நிறம் மாறுகின்றது. ஏன் இப்படி ஒரு வண்ண மாற்றம் நடக்கின்றது? இதன் பின்னணி அறிவியல் என்ன? அதனை இப்போது பார்ப்போம். வெப்பமும் ஒளியும் பரஸ்பர தொடர்பு. ஒரு பொருள் வெப்பம் பெறும்போது அதன் அணுக்கள் அதிவேகமாக அதிரத் தொடங்குகின்றன. இந்த அதிர்வுகள் ஆற்றலை உருவாக்குகின்றது. அதுதான் வெப்ப ஆற்றல். இந்த ஆற்றல் அதிகமாகியவுடன் சில பொருள்கள் ஒளிக்கதிர்களை வெளியிடத் தொடங்குகின்றன. இந்த ஒளியே நாம் பார்க்கும் பிரகாசமான சிவப்பு நிறம். சிவப்பில் தொடங்கும், வெள்ளையில் முடியும். சூடு உயர உயர உலோகங்களின் பிரகாசம் குறிப்பிட்ட ஒழுங்குமுறையில் ஒளிர்விடத் தொடங்குகின்றது. இதை பிளாக் பாடி ரேடியேஷன் என்ற கோட்பாடு விளக்குகின்றது. சுமார் 500 டிகிரி செல்சியஸ் முதல் துடிப்பான சிவப்பு ஒளி, 800 டிகிரி செல்சியஸ் வரை தீவிர சிவப்பு, அதன்பின் மஞ்சள் ஒளி, அதற்கு மேல் வெள்ளை ஒளி, மிகவும் அதிக வெப்பத்தில் நீல ஒளி கூட வருகின்றன. இவை அனைத்தும் வெப்பத்தின் அளவின்படி மாறும் ஒளி கதிர்கள், வேவ் லென்த் ஆகும். ஏன் உலோகங்களில் இது அதிகம்? உலோகங்களின் அணுக்கட்டமைப்பு உறுதியானவை. இவை வெப்பத்தை நன்கு கடத்தும் திறன் கொண்டது. எளிதில் ஆற்றலை வெளிப்படுத்தும் திறன் கொண்டவை. இந்த காரணங்களினால் தான் உலோகங்கள் வெப்பத்தை சீராக பெறும்போது அதை வெளியிடும் ஒளியும் சீராக நன்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அறிவியல் பயன்பாடுகளை பார்ப்போம். பளிர் கம்பிகள், இன்கேண்டசன்ட் ஃபிலமெண்ட்ஸ், பழைய லைட்டுகளில் வெப்பத்தால் ஒளி வீசும் வகையில் வடிவமைக்கப்பட்டவை. தெர்மல் இமேஜிங், வெப்பத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் நைட் விஷன் படங்கள். டெம்பரேச்சர் சென்சார்ஸ், வெப்பத்தின் அடிப்படையில் வண்ண மற்றும் மூலம் அளவீடு செய்யும் கருவிகள். நிறைவாக, உலோகங்கள் வெப்பம் பெற்றால் அதில் உள்ள அணுக்கள் அதிர்ந்து ஒளி வெளியிடுகின்றன. அந்த ஒளி வெப்பம் அதிகரிக்கும் போது சிவப்பு, மஞ்சள், வெள்ளை என மாறுகின்றது. இந்த வெப்ப கதிர்வீச்சு தெர்மல் ரேடியேஷன் என்ற அறிவியல் கோட்பாட்டால் விளக்கப்படுகின்றது. சிறிய தீப்பொறி போல தோன்றினாலும் இதன் பின்னணி அறிவியல் மிகவும் பெரியது. நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.